ஆணிவர் கொஞ்சம் தேடிக்கிட்டு போனா என்னடா மோசடிகள் மற்ற ஊரை விட முத்துப்பேட்டையில ஜாஸ்தியா இருக்குத, என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தா அரசாங்கத்துடைய பின்புலத்திலே அங்கீகாரம் வேறு. கொடிக்கட்டா லீவுடு லோக்கல் திருவாரூர் மாவட்டத்துக்கு முத்துப்பேட்டை கொடிக்கட்டு நிகழ்ச்சிக்கு பள்ளிக்கூட விடுமுறை. ஏன் விடுமுறை? இதுக்கு எதுக்கு விடுமுறைன்னு கேட்கிறேன். ஆட்சியாளர் அதுக்கு ஒரு கூட்டத்தை போட்டு ஆட்சியாளர் அறிவிப்பு செய்கிறார். அரசாங்கத்திற்கு ஒரு கோரிக்கை வைக்கிறோம், உங்களுடைய அங்கீகாரத்தின் பேரில் தான் இத்தனை கொடுமைகள். ஏர்வாடியில் நடவடிக்கை எடுத்தீங்கல்ல, 25 மனநோயாளிகள் நெருப்பிலே இருந்து கரிந்ததற்கு பிறகு எந்த ஊர்ல எவனாவது பைத்தியங்களை கட்டி போட்டுருதா அட்ரா உதரான சட்டம் போட்டல. இப்பமா அண்டர் கிரவுண்ட்ல வேலை நடக்கத்தான் செய்து முத்துப்பேட்டையில் வெளியே தெரியாம கட்டி போட்டு எவனா வர மாதிரி தெரிஞ்சு அவுத்து விட்டு வேண்டியது. அதுல எங்கள்கிட்ட பைத்தியங்கள் கிடையாது, நாங்கெல்லாம் அப்படி அதெல்லாம் ஒண்ணு வச்சுக்கலையே அப்படின்னு ஒரு கொடுமை மக்களுக்கு எதிராக கொடுமை நடந்தா கண்டிக்க வேண்டிய உள்ளே மூக்கை நுழைக்க வேண்டிய கடமை அரசுக்கு இருக்கிறது. இந்த தர்காவின் பெயரால் இஸ்லாத்தின் பெயரால் இங்க இருக்கிற ஒரு சில பேர் கடுமையான அழிச்சாட்டியங்கள். அதுல என்ன நடக்கிற நிகழ்வு என்ன? நம்பிக்கை பிரச்சனை இல்லைங்க. கேட்டால் அவங்க நம்பிக்கைன்றீங்க, நாங்க நம்பிக்கையை குத்தம் சொல்லல. அந்த நம்பிக்கையினால் மக்களுக்கு ஏற்படுகிற கேடுகளை பாருங்கள். ஒரு பக்கத்தில் அவருடைய பொருளாதார இழப்பு, மறுபக்கத்தில் அவருடைய உடல்நிலைக்கு கேடு, அவருடைய அறிவை மழுங்கடிக்கிற வேலை. அறிவியல் உணர்வை வளர்ப்பது ஒரு அரசாங்கத்தின் கடமை. இந்திய அரசாங்கத்துடைய செயல் திட்டத்தில் அதுவும் ஒண்ணு, மக்களுக்கு அறிவியல் உணர்ச்சியை ஊட்டணும். இங்க என்ன நடக்குது? அறிவியல் உணர்ச்சி மழுங்கடிக்கப்படுகிறது. நீங்க இதுக்கு சேர்ந்து ஒத்துழைப்பு கொடுத்தா எப்படி? மற்ற விஷயங்களை எப்படி அரசாங்கம் சில நல்ல நடவடிக்கைகள் எடுக்கிறதோ அதே போன்று லோக்கல் மாவட்ட ஆட்சியாளருக்கு நாங்கள் ஒரு கோரிக்கை வைக்கிறோம், அடுத்த தடவை கூட்டம் போடுங்க. இந்த கொடுமைகளை, இந்த மோசடிகளை, இந்த பித்தலாட்டங்களை தர்காவை வைத்துக் கொண்டு அறியாத மக்களுடைய பணத்தை சுரண்டக்கூடிய இந்த சுரண்டல் கும்பலை தடுத்து நிறுத்துவது எப்படின்னு அதுக்கு கூட்டம் போடுங்க. அதுக்கு விழிப்புணர்ச்சி ஊட்டக்கூடிய இது மாதிரி கூட்டங்களுக்கு ஒத்துழைப்பு. நீங்க செய்யற வேலை இது, நாங்க செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா நீங்க மெஜாரிட்டி மைனாரிட்டி, அவங்க என்ன சொல்றாங்க அது மாதிரி கேட்கிறது. பல நேரங்களில் ஒத்துழைப்பு தந்தாலும் இது மாதிரி மோசடி நடக்கக்கூடிய தருணங்களில் நீங்க பல்டி அடிக்கிறீங்க. ஏன் இந்த ரெட்ட வேலை? ஏன் ரெட்ட வேஷம்? இன்னைக்கு நடந்த சம்பவத்துக்கு ஆக்ஷன் எடுத்திருக்கணும். நியாயமான காவல்துறையா இருந்திருந்தா போலீஸ்காரங்க கூட நிற்கும் போதே ஒரு நிகழ்ச்சிக்காக வேண்டிய அறிவிப்பு செய்ய போறாங்க, ஏன் ஊருக்குள்ள எப்படி வரலான்னு கேட்கிறோம். காவல்துறை வேடிக்கை பார்த்துட்டு வர்றீங்க. ஒரு இந்திய நாட்டில், ஜனநாயக நாட்டில் யார் வேணாலும் எங்க வேணாலும் பிரச்சாரம் பண்ணலாம். நீங்க சொன்னீங்க, அவனை தடுத்து அனுப்புனீங்க. தடுத்து அனுப்புறது தப்பு, அதுவே தப்புங்கிறனா? நீ சொல்லக்கூடாது, சொல்லக்கூடாதுன்னு சொல்ல புடிச்சு ஆக்ஷன் எடுப்பீங்களா? சட்டப்படி நடவடிக்கை எடுப்பீங்களா? அதை விட்டு போங்க பாய், அதெல்லாம் உங்களுக்கு ரைட்ஸ் இருக்கு பாய். பேசுற வேலை இல்ல. 2 தடவை ஆக்ஷன் எடுத்து பாருங்க, 3வது தடவை வாய் திறப்பனா? ஏற்கனவே இதே பிரச்சனையில எஃப்ஐஆர் போட்டு வச்சிருக்குது. அப்ப ஒரு கூட்டத்துக்கு இவ்வளவு தில்லு வருது, இவ்வளவு தைரியமா ஒரு ஜனநாயக நாட்டில் இந்த ஏரியாவுக்கு வராது அந்த ஏரியாவுக்கு வராதுன்னு தீண்டாமை சட்டத்தில் உள்ளத்துக்கு போட்டு 7 வருஷத்துக்கு நொங்கெடுக்க வேண்டிய ஆட்களை பாய் பாய் போயிட்டு வாங்க பாய், பாய் பாய் தள்ளி இருங்க என்ன பாய் பாய், இவருக்கு என்ன பாய் வேண்டி கிடக்கு? ஏன்னா இந்திய கவர்மெண்ட் ஜனநாயக நாடு. உன் சோலையை பார்த்து தொலை முட்டிக்கு முட்டி பேத்துருவாங்க, 2 கம்பம் சொல்லட்டி இருக்கணும். ஆனா அமைதியா காவல்துறை இன்னும் வீரியத்தோடு செயல்பட்டு மக்கள் நலனை பாதுகாப்பதில் முன்னிலைப்படுத்துங்க. ஆளுடைய மெஜாரிட்டி மைனாரிட்டி பவர், ஒருத்தனுக்கு இருக்கிற செல்வாக்கு, அதை வச்சு முடிவெடுக்க கூடாது. நியாயத்தின் பக்கம், மக்கள் நலனின் பக்கம், அதற்குத்தான் காவல்துறை அரசாங்கம். காவல்துறை அரசாங்கத்தில் செட்டப்பே எதுக்கு? அநியாயமா அவனுடைய பலத்தை பயன்படுத்தி, பெரிய கூட்டங்கிற அந்த திமிரை பயன்படுத்தி, நம்ம தான் இந்த ஊர்ல மெஜாரிட்டிங்கிற அதை பயன்படுத்தி பலகீனமான மக்களை, சிறுபான்மை மக்களை, பணத்தில் குறைஞ்ச மக்களை, அதிகாரத்தில் குறைஞ்ச மக்களை நசுக்க நினைப்பார்கள்.
நசுக்க விடாமல் அவர்களின் உரிமையை பாதுகாத்து கொடுப்பதுதான் அரசாங்கத்தினுடைய நோக்கம், காவல்துறையுடைய நோக்கம். ஆனா இந்த கூட்டத்தை போடுறதுக்கு எவ்வளவு சிரமங்கள், கஷ்டங்கள். நாங்க ஜனநாயகத்தை மீறி போறவங்க இல்ல, அப்படி ஒரு அறிவிப்பை செய்ய வச்சது நீங்க தானே. மறிப்போன்னு சொன்னோம். ஏன் சொன்னோம்? ஊருக்குள்ள வந்தா மறிப்போன்னு சொன்னோம். சொன்னா செய்வோம் நாங்க, அல்ல ஒரு விஷயம். ஏன் சொன்னோம்? எங்களுடைய செயல் திட்டத்தில் உள்ளதா? அவன் போகும்போது மறிக்கிறது, அடிக்கிறது, உதைக்கிறது, ரோட்ல உட்கார்றது, கல்லெடுத்து எங்க உள்ளது இல்ல. ஏன் இப்படி செய்யறோம்? எங்க உரிமையை பறிக்க நினைச்சா எங்கள் உயிரை கொடுத்தாலும் அதை பெற்றே தீர்வோம். ஏற்கனவே பல தடவை சொல்லப்பட்டிருக்குது. அதனால காவல்துறை அதையும் கவனத்திலே கொண்டு இது போன்ற கேடுகள், இது போன்ற மோசடிகள் அத்தனைக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இவை அனைத்தையும் விளங்கி விழிப்புணர்ச்சியோடு வாழுகிற மக்களாக நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.